டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 2025 இல்லை அவார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் தலித் இலக்கிய விருதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது அப்படின்னு 2025 யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாரஞ்சித் வந்து ஒரு நிறுவியிருக்காரு ஒரு கலாச்சார மையத்தை. அது பேர் நீலம் கலாச்சார மையம். அவங்க தான் கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருதுன்னு. யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பி சிவகாமி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பி சிவகாமி அவங்க யார் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர், சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்றவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்து அவார்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 1,00,000 ரூபா சன்மானமும் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலித் இயக்கத்தின் எதிர்ப்பு மற்றும் சக்தி, ஆதிக்க கதைகளை சவால் செய்வதில் அதன் பங்கு மற்றும் பரந்த தாக்கத்திற்கான ஆங்கிலத்தில் எழுவதில் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தினார் அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் இலக்கியத்தின் தலித் குரலின் எழுச்சியை கொண்டாடினார் அப்படின்னு இது சொல்கிறாங்க. ஸோ இது அவார்டு வாங்கினது சிவகாமி, பி சிவகாமி. வேர்ச்சொல் தலித் லிட்ரேசி அவார்டுன்றது இங்கிலீஷில் அது பேர். ஸோ சிவகாமி நேம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச காமராஜர் அவங்க அம்மா பேர் சிவகாமி தான். ஸோ அதை ரீகால் பண்ணிட்டோன்னா நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ரஞ்சித் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அவர் நிறுவியது நீலம் கலாச்சார மையம். அவார்ட் பேர் வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025.